ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் விவேக் டிசைனர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரே அனல் அடிக்குது. ஒன்று நம்ம ஊர்ல மழை அடிக்குது, இல்லைன்னா அனல் அடிக்குதுங்க. இருங்க ஒரு நிமிஷம் கலட்டிடலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில எல்லாமே நமக்கு வேணுமானது எல்லாத்தையும் சேர்க்கிறப்போ வாழ்க்கை கற்றுக் கொடுக்காது. ஆனா நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கலட்டுறப்போ, அதை தான் சும்மா ஒரு படம் கலட்டி காமிச்சேன் உங்களுக்கு. என்ன கலட்டுறப்போவா? இதுக்கு தான் நான் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசுறதே இல்லை. என்ன ஏன் கடவுளை இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேச வைக்கிறேன்னு கேட்பேன். ஆனா எனக்குள் இருக்கும் அந்த ஞானம், விஸ்டம் சொல்லும், நீ கூட பேசலன்னா இதெல்லாம் இனி யாரு பேசுவாங்க இங்கன்னு. உங்களுக்குள்ளயும் அந்த விஸ்டம் இருக்கணுமே. பேசுதா உங்ககிட்ட? ப்ரோ, விஸ்டம் எப்படி வரும்? இப்படி கதவை தட்டி வரும். கேட்கறத பாரு. சரி, நீ கேட்கறதே பெரிய விஷயம். உங்ககிட்ட எதுக்கு வம்பு? சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஞானம் வர்றதுக்கு முன்ன உங்ககிட்ட இருந்து இருக்க எல்லா சத்தங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கும். உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் எடுத்துக்கும். உங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரென்த், கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கும். கம்ஃபர்ட், உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன சுகங்கள்ல இருந்து, சந்தோஷங்கள்ல இருந்து ஆறுதல் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும். மிச்சம் மீதி இருக்கிறது தான் உண்மை. ஏன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி போட்டிருக்க துணியெல்லாம் கலட்டி பார்த்தோம்னா அதுதான் உண்மை. ஆமா, இந்த உடலுடைய உண்மை இதுதான். நம்மளை அழகாக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அசிங்கங்களை மறைக்க, இந்த சொசைட்டியோட இணைய, கடைசியில இந்த உடம்பு கூட உண்மை இல்லைன்னு உணர்த்துற ஒரு விஷயம்தான் ஆன்மா. அது இருக்கா இல்லையான்னு பலருக்கு இங்க கேள்வி இருக்கலாம். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ஆன்மா இருக்கு. ஏன் நீங்க கூட கோஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இருக்குல்ல ப்ரோ? அப்போ நீங்க பேய் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ நீங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதுதானே? அட, இது நல்லா இருக்கே. எத்தனை தலைவர்களை பார்த்துருக்கோம். முன்னெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துவாங்க, இப்பெல்லாம் கனவுகளை சொல்லி ஏமாத்துறாங்க. முன்னெல்லாம் ரோட்டு போட்டு கொடுக்குறோம், உங்க கனவுகளை போய் அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோடு என்ன, காரே கொடுக்குறோம், நீங்க போய் உங்க கனவுகளை அச்சீவ் பண்ணுங்கன்றாங்க. எப்படியெல்லாம் நம்ம கனவுகள்ல விளையாடுறாங்க பாருங்க. அதுதான் ஜென்சி கிட். உங்களுக்கு புரிஞ்சா போதும்பா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னது, இப்போதான் வீடியோக்குள்ள போறோமா? முடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தனே. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க ரெடியா இருக்கணும் இல்லையா? ப்ரிப்பரேஷன். சரி, நீங்க ரெடியா மாற்றத்திற்கு? சரி, பஞ்ச் டைலாக் போதும். ஞானம் எப்படி வரும்? சைலன்ஸ். ஓகே, லெட்ஸ் பிகின். அதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டாபிக். ஞானம் வர்றதுக்கு முன்ன அமைதி வரும். சைலன்ஸ் இஸ் நாட் எம்டினஸ், இட் இஸ் ஸ்பேஸ். நிறைய நேரம் நாம ஓடிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன்ஸோட, அடுத்தவங்க கிட்ட இருந்து. வெதர் இட்ஸ் அட்டென்ஷன், கேர், அக்கறை, கவனம், இல்லைன்னா தயவு, ஃபேவர், இதெல்லாத்துக்கும் பேசிக்கா சொல்லணும்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற சந்தோஷங்களுக்காக. இதெல்லாம் எதுவுமே அவங்க கிட்ட இருந்து வராம வெறும் அமைதியை மட்டுமே அவங்க கொடுத்தாங்கன்னா, அந்த அமைதி வரும்போது தான் நாம யாருன்னே நமக்கு தெரியும். எல்லாரும் இருக்கும்போது நாம நடிக்கணும், ஆனா யாரும் இல்லாத போதுதான் நாம உண்மையா இருக்கணும். புரியலையே. சரி, எல்லாரும் இருக்கும்போது நாம நடிக்கணும்னு சொன்னா, அடுத்தவங்க இருக்கிறப்போ நாம அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாமளா இருக்க முடியாது. அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம், நம்ம நார்மலா இருக்கிற மாதிரியும் காமிச்சிப்போம், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம். அந்த சூழ்நிலைக்கு, அங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிடுவோம். நம்மளுடைய பயத்தையும் குழப்பங்களையும், அந்த வீக்னஸ் எல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது, நடிக்க. அவங்க யாரும் இல்லைன்னா நீங்க சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சரியா தப்பான்னு நேரடியா சொல்றவங்க இருக்கணும் இல்லையா? சொல்ற விதமும் இருக்கு. சில நேரத்துல நீங்க சரியா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஃபேவரா இருந்து அவங்க சந்தோஷம் படுத்துற மாதிரி, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான விஷயம் இருந்தா கூட, அவங்க அதுக்கு நன்றியை சொல்லலன்னா கூட அவங்க கிட்ட இருந்து வர அந்த அமைதி உங்களுக்கு சில விஷயத்த கத்துக் கொடுக்கும்.
ஆனா தனிமையில நீங்க நடிக்க முடியாது, உங்களுக்கு நீங்களே பொய் சொல்ல முடியாது, உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. யாரும் இல்லாத அந்த அமைதி உங்களை உண்மையா இருக்கிறதுக்கு தள்ளப்படுவீங்க. நீங்க நீங்களா தான் இருக்க முடியும், இருக்க வைக்கும். There is no escape. இங்கதான் விஸ்டம், ஞானம் தொடங்குது. ஏன் ப்ரோ, கிணற தோன்றவங்களை பார்த்திருக்கேன், ஆனா நீங்க ஆகாயத்தையே தோன்றீங்களே. ஆனாலும் நீங்க சொன்னதெல்லாம் ஏதோ எனக்கும் நடந்த மாதிரி இருக்கு. இத உணர்ந்தாலே நீங்க முதல் வெற்றி படிக்கட்டு ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது வெற்றி படிக்கட்டா? சரி, அடுத்து சொல்லுங்க. அடுத்து வலி. உங்களுக்கு ஏதாவது காயமானா அனஸ்தேஷியான்னு ஒரு ஊசி போடுவாங்க. அதை போட்டுட்டு தான் வலி இல்லாம உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதே அந்த ஊசி இல்லைன்னா வலி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கைக்கே ஒரு வலி, கிளாரிட்டி இருக்கும். அனஸ்தேசியா என்ற ஒரு ஊசி சந்தோஷங்கள் எல்லாம் இல்லாம வாழ்க்கையை பார்க்க. பெயின் இஸ் நாட் குரூவல்டி, பெயின் இஸ் கிளாரிட்டி. வித்தவுட் அனஸ்தேசியா தெளிவு இருக்கும். வலி நம்ம வாழ்க்கையை கெடுக்க வரல, வலி நம்ம வாழ்க்கையில இருக்க பொய்களை, நம்ம கண்ணுக்கு தெரியுற அந்த பொய்களை உடைக்க வருது, எல்லா உண்மைகளையும் உடைக்க வருது. ஒரு ஹார்ட் பிரேக் மனவேதனை, ஒரு லாஸ் இழப்பு, ஒரு ரிஜெக்ஷன் நிராகரிப்பு, இதெல்லாம் நாம ஒரு ராங்கான இடத்துல இருந்தோம்னு சொல்ற ஒரு அறிகுறிகள். வலி மாயிலிருந்து நீக்கும். எல்லாரும் இல்யூஷன்ஸ்ல வாழ்ந்திருப்போம் இல்லையா? அதுல இருந்து ஃப்ரீ ஆகும் வலி இருக்கிறப்போ. பெயின் ரிமூவ்ஸ் டிபெண்டன்சி. இன்னொருத்தர் சார்ந்து இருப்போம் இல்லையா? அதுல இருந்து நீக்கும் வலி. சுதந்திரத்திற்கு தள்ளப்படுவீங்க, அப்புறம் தனியா நிற்க தைரியம் வரும். வலி ஈகோவை அடக்கும். வலிக்கு இருக்கிற பெரிய எதிரியே ஈகோ தான். அது அவ்வளோ ஈஸியா தாங்காது. சோ வலி வந்ததும் நானு என்கிற அகம் உன்னை விடும், உன்னை விடும், விடும். இத கேட்டதும் இந்த வீடியோட தீம் உங்களுக்கு புரியும். அமைதியிலிருந்து வரும் அந்த வலி உங்களுக்கு ஞானத்தை தரும்னு. செம்ம ப்ரோ. ஞானம் இங்க கூர்மை ஷார்ப் ஆகுது. ஆரம்பத்துல சொன்னல, வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாம் உங்ககிட்ட இருந்து கலட்டிடும்னு. அந்த பகுதி இப்போ இங்க வருது. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் எடுத்துக்கோ உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கை பீஸ், அமைதியை கொடுக்கறதுக்கு முன்ன உங்களுக்கு பெயினை கொடுத்து அந்த பீஸை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கும். ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு முன்ன அந்த சப்போர்ட் சிஸ்டமே எடுத்துக்கும். கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு முன்ன உங்ககிட்ட கன்ஃபியூஷனை இன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிற எல்லாம் அது என்னப்பா அது கிளாரிட்டியை எடுத்துக்கும். ஸோ இப்படிதான் நீங்க உங்ககிட்ட எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ வாழ்க்கை அது உங்ககிட்ட இருந்து எடுத்துடுங்க. லைஃப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோன்னு சொன்னா நீங்க டெவலப் ஆகணும்னுட்டு அதுக்கு ஆசை, அதுக்கு தான். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அது மேலேயே அது மட்டும்தான்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று வாழ்க்கை அதை மொல்லமாக எடுத்துக்கும், இல்லைன்னா டக்குன்னு எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஏதாவது ஆச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கிரச் மாதிரி இங்கே வைப்பாங்கல்ல, வச்சுன்னு அப்படியே ஹெல்ப் இல்லை நடக்கணுன்ற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் அதை எடுத்துட்டா நீங்க பழகிக்குவீங்க. அப்படியே மசில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி பில்ட் ஆகி நீங்க நடக்கிறதுக்கு பழகிக்குவீங்க. அதுதான் ஓகே. ஸோ இது மூலியமா வாழ்க்கை உங்களை பழி வாங்குதுன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுது, செயல்படுத்த முயற்சி பண்ணுது. பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெயின் எடுத்துக்கோன்னு ஏன் சொன்னா, வாழ்க்கையில எல்லாமே சத்தமா இருக்கோங்க, ஒரு டிராமாட்டிக்காக போயிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சது நடக்காது, உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சின்ன ஒரு நாளில் ஸ்கெடியூல்னு எடுத்துக்கினா கூட நம்ம இந்த நேரத்துக்கு இது பண்ணணும்னு நினைப்போம், எல்லாமே பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு குழப்பத்திலே போயிட்டு இருந்தா ஒரு வலி உண்டாகும். அந்த வலி நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், விழிப்புணர்வு. அந்த நேரத்தில் தான் இந்த அமைதிக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இங்கே எது தேவை எது தேவை இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி பார்த்தா தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியே எடுத்துக்கலாங்களா, அரிசியில் கல் பொறுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் எது தேவை எது தேவை இல்லைன்னு பொறுக்கி போடுறது. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துக்கோன்னு ஏன் சொன்னேன்னா,
வாழ்க்கை நீங்கள் எப்போவுமே தனிமையில் தனியாகவே வாழணுன்ற ஆசை அதுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு இருந்தாங்களே, யாரோ உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்க, அதுக்காக தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான். இதே அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து கிளம்பிட்டா உங்களால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? ஸோ வாழ்க்கை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறப்போ மச்சான் இது கரெக்டு, ரைட்டு நீ செய் இன்னும் சொல்கிறவங்களாகட்டும், இல்லைனா நீங்கள் விழுந்தப்போ மச்சான் உன்னால் முடியும் எழுந்துக்கூடா என்று மோட்டிவேட் பண்ணுறவங்களாகட்டும், சிம்பிளாக ஒரு எமோஷனல் பேக்கப்னு சொல்லலாமே, உங்களை சுமக்கிறவங்க இவங்க எல்லாரையும் எடுத்துனுட்டா உங்களால் நீங்களா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா என்று டெஸ்ட் பண்ணதான். அப்போ உங்களுடைய முதுகெலும்பு உறுதியாகும் இல்லையாங்க. பாருங்க, வீடு கட்டுறப்ப கூட பம்பெல்லாம் வச்சுதான் ரூஃப் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அது உறுதியாகிற வரைக்கும் தான். உறுதியான மேலே பம்பை எடுத்துடுவாங்க, அப்போ அது நிற்கும். ஓகேவா? ஸோ பில்டிங்ன்றது பில்டிங் தான், பம்பு பில்டிங் கிடையாது. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் தேவை இருக்கிற வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கும், அப்புறமா போதும்ன மேலே அதை எடுத்துடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் கடன் வாங்கின அந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வேலை முடிஞ்சதும் கிளம்பிடும். அப்புறம் ஸ்ட்ரென்த், உங்களுக்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரென்த் ஆரம்பிக்கும். கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷன் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அது ஏன்னா கிளாரிட்டியை நேரடியாக கொடுத்துட முடியாதுங்க. அவ்வளோ ஈஸியாக கொடுத்தா அதுக்கு அர்த்தமே இருக்காது. வாழ்க்கை பதிலை முதல்ல கொடுத்துட்டா வாழ்க்கைக்கு சுவாரஸ்யம் இருக்காதுங்க. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கணும், அப்போதான் நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணணும் இன்னும் யோசிப்பீங்க கொஞ்சமாவது. ஸோ கன்ஃபியூஷனை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வாழ்க்கைன்னா, உங்களுக்கு மிக்ஸ்டு சிக்னல்ஸ், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இருக்கா இல்லையா, இது பண்ணலாமா வேணாவா, தப்பான பாதைகள் இப்படி போகலாமா வேணாவா, இதெல்லாமே வர்றது உங்களை கேள்வி கேட்க வைக்கணுன்றதுக்காக. நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு எது சரி, இங்கே எது சரி என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கிற முடிவே கரெக்டுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கிற முடிவுலையும் அர்த்தம் இருக்கும். ஏன்னா முடிவுகள் அடுத்தவங்க சொல்லி கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு பேர் முடிவு கிடையாது, அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தாங்க கிளாரிட்டியே உங்களுதான் இருக்கும். கடன் வாங்கினதா இன்னொருத்தர் சொன்னதா இருக்காது இல்ல, முடிவுகள் உங்களுதான் இருக்கட்டும். யாரோ சொன்னதா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா வேணாம். ஸோ இந்த பகுதியோடைய கன்க்ளூஷன் இதுதான். வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்காது. நீங்கள் என்னவா ஆகணுமோ அதிலிருந்து தடுக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கும். இது எடுத்துக்கிறது மூலியமா உங்ககிட்ட இருந்து இழப்புகள் எல்லாமே எதுக்காக இருக்கும்னா, நீங்கள் உங்களுடைய ஆழமான நிலையை சந்திக்கணுன்றதுக்காக தான். அப்போதான் நீங்கள் என்னவா ஆகணுமோ அதை ஆகுவீங்க, இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே இருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இந்த விட்டு போன விஷயங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களுக்கே இடம் கிடைக்குதுங்க. அந்த இடத்துல தாங்க ஞானம் உருவாகுது. இதெல்லாம் கோத்ரூ பண்ண மேல கடைசியா என்ன வரும் தெரியுமா? வா, எனக்கு பாத்ரூம் வருது. ஐயோ, பாத்ரூம் வராது, நீ தான் அங்க போகணும். மாசா கிளைமேக்ஸை முடிக்கலான்னு பார்த்தா காமெடி பண்றாங்க. நாம நினைச்சது எப்பவுமே நடக்காதப்போ, நாம நினைச்சது எப்பவுமே கிடைக்காதப்போ, அப்போதாங்க விஸ்டம் வரும். விஸ்டம் எப்போ வரும்னு கேட்டவனுக்கு வந்துச்சு, அவன் போயிட்டான். யார் இருந்தா என்ன, யார் போனா என்ன, ஹூன்னு சொல்லுங்க, நான் வரேன். அப்படி ஞானம் கேக்குது. நீங்க ரெடியா? ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த நான் வரேன் என்ன சொன்னது நான் கங்குவா படத்தோடைய ரிவ்யூவில் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog அதில் தான் நான் அதை பயன்படுத்தினேன், நான் வரேன்னுட்டு. ஸோ நான் வேற யாரையும் இன்ஸ்பயர் பண்ணி இதை சொல்லலை, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போதான் ஞானம் எனக்கு உறுதியாக வந்தது. ஞானம் விஸ்டம்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் தாங்கிக்கிறது, எல்லா உண்மைகளையும். எது போனாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நமக்குள்ள அந்த அமைதி இருந்தா போதும். விஸ்டம் பற்றி ஐடியா இன்னும் பெட்டராக கிடைக்கணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ அதை பற்றி தான் போய் பாருங்க. அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு வேல்யூ கொடுத்துச்சு என்ன, லைக் பண்ணுங்க. இல்லை யாருக்காவது பிடிக்கும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்டா சைலன்ஸ் நம்ம கிட்ட பேசும்.
பெயின் நம்ம கிட்ட உண்மையை சொல்லும். விஸ்டம் நம்ம வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும். லைஃப் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதெல்லாம் நம்மளை அழிக்க இல்லை, நம்மளை ஆக்கிறதுக்கு. ஸ்ட்ராங்கா இல்லை, நம்மளை உண்மையான மனுஷங்களா ஆக்கிறதுக்கு தான். வாட் ஹர்ட்ஸ் டுடே protects you tomorrow. எதெல்லாம் இப்போ உன்னை நோகடிக்குதோ அது உன்னை நாளை காக்கும்.